யூனிட் 6ல இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். பின் வருணவற்றுள் எந்த அரசியல் கட்சி தமிழகத்தில் ஆரம்ப கல்வியில் இருபாலர் கல்வி முறையை, அதாவது கோ எஜுகேஷன் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுக்கான ஆப்ஷன் ஏ திராவிட முன்னேற்ற கழகம், பி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், சி திராவிட கழகம், டி நீதி கட்சி. இதுக்கான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கட்சி சம்பந்தமா பார்க்கலாம். இந்த கட்சி 1916 நவம்பர் 20ல சென்னையில விக்டோரியா பொது மண்டபம் அப்படின்ற இடத்துல தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்ற பெயர்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த சங்கம் மொத்தம் 3 பத்திரிகை ஆரம்பிக்கும். ஆங்கிலத்துல ஜஸ்டிஸ், தமிழ்ல திராவிடன், தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா என்ற 3 பத்திரிகை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுல தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த இங்கிலீஷ் பத்திரிகையான ஜஸ்டிஸ் அப்படின்ற பெயர்ல இந்த கட்சியை பேர் மாத்தி இருப்பாங்க. இவங்க 1920ல இருந்து 1937 வரைக்கும் மொத்தம் 13 ஆண்டுகள் என்ன பண்ணிருப்பாங்க, ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அந்த 4 ஆண்டுகள் யார் ஆட்சி பண்ணிருப்பாங்க, சுயேட்சை வேட்பாளர் சுப்பராயர் என்பவர் ஆட்சி பண்ணியிருப்பாரு. அப்ப இவங்க இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வருவாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஆந்திரா பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், மாநில பணியாளர் தேர்வு வாரியம், தேர்வு ஆணையம், அப்புறம் மதிய உணவு திட்டம், அப்புறம் எலெக்ஷன்ல பெண்கள் பங்கேற்கலாம் அப்படின்ற நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருப்பாங்க. அதுல ஒண்ணுதான் இருபாலர் கல்வி முறை. யார் அறிமுகப்படுத்தி இருப்பானா, நீதி கட்சி.